இரண்டாவது, இன்றைக்கி தமிழகத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் பண்ணும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க, இன்றைக்கி போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு. அன்றைக்கே நம்ம சொன்னோம், திரும்ப இந்த ஒரு வாரம் கழித்து என்கவுண்டர் பண்ணுற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க. குறிப்பாக அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ், யார் தவறு செஞ்சுருக்காங்களோ கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்து மொத்தமாக இந்த கேங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கி காலையில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நாம் எழுதியிருக்கோம், ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதியிருக்கோம். குறிப்பாக இந்த 3 முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம். அருள் என்பவர், கலை ஸ்ரீனிவாசன் என்பவர், சதீஷ் என்பவர், இந்த 3 குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள். குறிப்பாக இன்றைக்கி தமிழக காவல்துறை வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகள் வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க, யார் வந்தாங்க, எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப். அது அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் வேகமாக சரண்டரான குரூப்பு எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தனை சுற்றி வளைச்சி பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்தியாவில் முதலாக இதாக தான் இருக்கும். சரண்டரான ஒருத்தரை என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில் வெப்பன் டம்ப்பு, வெப்பன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம், அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு? இரண்டாவது. மூன்றாவது, அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி. இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம். இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஸோ தமிழக அரசு அதை முறையான திசையில் தான் கொண்டு போகிறாங்களா, இல்லை இதையும் திருவேங்கடம் இறந்துட்டார், ரைட், ஓகே, இப்போ திருவேங்கடம் சொல்கிற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு, அதை வச்சு கேஸ் முடிய போதா? ஏன்னா இது போன்ற கேஸுகளில் முக்கியமாக ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும். குறிப்பாக இது போன்ற கேஸ். ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துகிறாங்க, காவல்துறை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் வேறு ஏதோ கேஸுக்கு சம்மந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கட்சிகளும் ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸை அவசர கதியில் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட் என்ன? முக்கிய குற்றவாளி நீங்கள் இல்லை. இன்றைக்கி முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும், சார்ஜ் ஷீட்டில் சார்ஜ் அபேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்டில் பேர் வராது, பேர் எடுத்துருவாங்க. அப்போ முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா திருவேங்கடம் சொன்னார் கஸ்டடியில் இருக்கும்போது, அது மட்டும்தான் பேச்சாக இருக்கும். அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்கிறாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடித்து அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இதுவரை வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த 2 விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா, அதையும் தாண்டி 26ஆம் தேதி நம்முடைய விவசாய சங்கம், குறிப்பாக தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதியில் காவிரி தண்ணி அது சரியான முறையில் வரல அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கடைகள்லாம் மக்கள் நீங்கள் கடையை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியாக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாவது, ரயிலை நாங்கள் மறிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாய சங்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம விடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மத்திய அரசை பொறுத்தவரை, மோடி ஐயாவை பொறுத்தவரை 2018 காவிரி நதிநீர் மேலாண்மை அமைத்த பிறகு நாம் இதுவரை தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும் பொழுது. பிரச்சனை ஆரம்பித்த பிறகு தான் தண்ணி வரல, மேகதாத்துல அணை கட்டுவோம் என்று ஒரு படியாக போய் இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். அதுவும் குறிப்பாக குறுவை சாகுபடியிலேருந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஆண்டு முழுவதும் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே பாத யாத்திரையில் கூட பல இடத்துல நாங்கள் பேசியிருந்தோம். எந்தளவுக்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய நெல் கொள்முதல் தமிழகத்தில் குறைய ஆரம்பித்திருக்கிறது. காரணம், காவேரி தண்ணி இல்லாதனால மகசூல் இங்கே இல்லை. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி மத்திய அரசு தெளிவாக இருக்கும் பொழுது மத்திய அரசு அங்கே அணை கட்டக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்குது. நம்முடைய மோடி அவர்களுடைய அரசு தெளிவாக இருக்கிறோம். இன்றைக்கி தண்ணி கொடுக்காத காங்கிரஸ் அரசு அங்கே கர்நாடகாவில் இருக்குது. அதனால் விவசாய நண்பர்களுக்கு எங்களுடைய அப்பீல், இதில் மத்திய அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் எங்கேயும் இல்லை. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் விவசாய நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, கடையடைப்புக்கு அவர்கள் வேண்டுகோள், அறைகோள் விடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பங்கேற்கிறோம். காரணம், இது மிக மிக முக்கியமான பிரச்சனை.
இதன் மூலமாச்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க எம்எல்ஏ எம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம் கிளம்பி கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்து சமரசம் பேசினாச்சு தண்ணியை கொண்டு வரணும், இது செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதற்கான ப்ரெஷர் ஜனநாயகத்தில் பில்டு பண்ணணும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக அவர்களோடு நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.